வெரிகோஸ் வெயின் அறிகுறிகளை கவனிக்காம விட்டா என்ன ஆகும்? வேரிகோஸ் வெயின்ஸ் இட் இஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம். ரொம்ப காமனாக எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம். வேரிகோஸ் வெயின்ஸ் இருந்தாலே பேனிக் ஆக வேண்டாம். எல்லாரும் எமர்ஜென்சியாக பார்த்த அடுத்த நாளே ஓடணும் அப்படிங்கிறது இல்லை. பட் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, கால் வீக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா வாஸ்குலர் சர்ஜன் அணுகிறது அவசியம். நீங்கள் கேட்டது அது என்னவா மாறலாம் அப்படிங்கிறது வந்துட்டு வேரிகோஸ் வெயின்ஸனுடைய டார்கெட் என்ன, பிளட் வெசல்ல பிரச்சனை இருந்தாலும் அதனுடைய டார்கெட் எண்ட் ஆர்கன் டேமேஜ் ஆகிறது தோல், ஸ்கின். கணுக்கால் லெக்ல இருக்கிற ஸ்கின் தான் எண்ட் ஆர்கனா டேமேஜ் ஆகுது. இந்த ஸ்கின்ல அதனுடைய வேர்க்கிற தன்மை இழக்கும், ஹேர் லாஸ் இருக்கும், கிராக்ஸ், ஃபிஷர்ஸ், கணுக்கால் கிட்ட புள்ளி புள்ளியா பிக்மெண்டேஷன் வரும், கணுக்கால் கிட்ட இருக்கிற ஸ்கின் இறுகும், ஹார்ட் ஆகும், பிஞ்ச் பண்ண முடியாது. நம்ம நார்மலாக தோலை வந்துட்டு இப்படி கிள்ள முடியும், இந்த பிஞ்சபிலிட்டி இருக்கும். அந்த பிஞ்சபிலிட்டி ஆங்கிள் கிட்ட போயிடும். எண்ட் ஸ்டேஜில் அல்சர், புண்ணு வந்துடும். புண்ணு வந்தது ஆறாது. ஸோ எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வேரிகோஸ் வெயின்ஸ் என்ன அப்படின்னா புண்ணு வர்றது. புண்ணு வந்ததுக்கு அப்புறமும் மருத்துவர் அணுகாமல் இருக்கிறது தவறான விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன், 20லேருந்து 50 வயசு. அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க வேலைக்கு போனாதான். இப்போ வேலையில் யோசிச்சு பாருங்களேன், காலில் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு ஒரு புண்ணு, அதனால் ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா கஸ்டமரும் வரமாட்டாங்க. வேலையில் உங்களை எம்ப்ளாய் பண்ணுறவங்களும் 2-3 தடவை யோசிப்பாங்க. ஏன்னா இட் இஸ் உங்களுக்கு ஒரு அனீசினஸ், அதனால் ஒரு டிப்ரெஷன். ஆஹா, காலில் கட்டு கட்டியிருக்குமேன்னு மறைக்கணும், ஷூ போட முடியாது, ஃப்ரீக்வெண்ட்டாக லீவ் கேட்கணும். அதனால் லாஸ் ஆஃப் வேஜஸ், அவங்க வேலையில் அவங்களுடைய சம்பளம் குறைப்பு, இல்லை வேலையிலேருந்து நீக்கக்கூடிய நிலைக்கு கூட இது தள்ளப்படுது. பட் இதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட் பண்ணோம்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் புண்ணு ஆறி எல்லா மனிதர்கள் மாதிரியும் ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியும்.